இன்றைக்கு நாங்கள் எதிர்கால வசனங்கள் 25 வசனங்கள் பார்க்குறோம். தினமும் பயன்படுத்துகின்ற எதிர்கால அர்த்தங்களை கொடுக்குற 25 වසනங்கள் பார்க்குறோம். අද අපි වාක්‍ය 25ක් බලන්න යන්නේ. මේක ඇවිල්ලා අනාගත කාල වාක්‍යයක් විදිහට තමයි අපිට බලාගන්න පුළුවන්. බලමු එහෙනම්. පාපම් அப்படின்னா முதலாவது வசனம் අපි හෙට බලමු. අපි හෙට බලමு. நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். கதைக்கும் போது நாங்கள் நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவானே கதாகிறது. நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். நாங்கள் நாளைக்கு பார்ப்போம் அப்படி சொல்லும்போது அப்பி ஹெட்ட பலமு. அப்பி நாங்கள் ஹெட்ட நாளைக்கு பலமு பார்ப்போம். கதைக்கும் போது நாங்கள் பார்ப்போம்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் நாளைக்கு பார்ப்போம் அப்படி சொல்லும்போது அப்பி ஹெட்ட பலமு. அப்பி ஹெட்ட பலமு நாங்கள் நாளைக்கு பார்ப்போம். ரெண்டாவது வசனம் දෙවෙනි වාක්‍යය අපි මොනවරි කමුද. අපි මොනවහරි කමුද. நாங்கள் ஏதாவது சாப்பிடுவோமா அப்படி கேட்கும்போது நாங்கள் ஏதாவது சாப்பிடுவோமா, இன்னும் சாப்பிடலை, எதிர்காலத்தில் சாப்பிட போகிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் கேட்போம் நாங்கள் ஏதாவது சாப்பிடுவோமா அப்படி கேட்கும்போது அப்பி மொனவஹரி கமுத. நாங்கள் ஏதாவது சாப்பிடுவோமா அப்பி மொனவஹரி கமுத. அப்பி மொனவஹரி கமுத நாங்கள் ஏதாவது சாப்பிடுவோமா அப்படி. மூன்றாவது வசனம் சில நேரம் வரலாம். சில நேரம் வரலாம் இந்த மாதிரி சொல்லும்போது சமஹர வீட்டை என்ன புழுவாங்க. சமஹர வீட்டை என்ன புழுவாங்க. சில நேரம் சமஹர வீட்டை என்ன புழுவாங்க. வரலாம், வர முடியும், அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். வரலாம், வர இயலும், வர முடியும். சமஹர வீட்டை என்ன புழுவாங்க. சில நேரம் வரலாம், சில நேரம் வர இயலும், சில நேரம் வர முடியும். හැබැයි අපි කතා කරද්දී සාමාන්‍යයෙන් කතා කරන්නේ சில நேரம் வரலாம், சில நேரம் வரலாம். එහෙම කතා කරද්දී සිංහලෙන් අපි පාවිච්චි කරනවා සමහර විට එන්න පුළුවන්, சில நேரம் வரலாம். ඊළඟ වාක්‍යය அடுத்த வசனம் நாளைக்கு வரலாம் தானே. நாளைக்கு வரலாம் தானே. එහෙම නැත්නම් நாளைக்கு வர ஏலும் தானே. அந்த மாதிரி சொல்லும்போது හෙට එන්න පුළුවන් නේද. හෙට එන්න පුළුවන් නේද. நாளைக்கு வர ஏலும் தானே. நாளைக்கு வரலாம் தானே. හෙට එන්න පුළුවන් නේද. හෙට நாளைக்கு එන්න පුළුවන්, வர ஏலும், නේද தானே. එතකොට அப்போ நாளைக்கு வர ஏலும் தானே அப்படி கேட்கும்போது හෙට එන්න පුළුවන් නේද. හෙට එන්න පුළුවන් නේද. நாளைக்கு வர ஏலும் தானே. හෙට එන්න පුළුවන් නේද. அந்த மாதிரி வரும். அடுத்த வசனம் ඒ ගැන පස්සේ කතා කරමු. ඒ ගැන පස්සේ කතා කරමු. ඒ කියන්නේ அப்படின்றா ඒ ගැන அதை பற்றி கதா கருதி அதை பற்றி கதைக்கும் போது அதை பற்றி ඒ ගැන பஸ்ஸே பிறகு கதா கரமு கதைப்போம். கதைப்பம் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அதை பற்றி பிறகு கதைப்போம். ඒ ගැන பஸ்ஸே கதா கரமு. ඒ ගැන பஸ்ஸே கதா கரமு. அதை பற்றி பிறகு கதைப்போம். அடுத்த வசனம் நாங்கள் வெளியால் போவோமா. நாங்கள் வெளியால் போவோமா அப்படி கேட்கும்போது அப்பி எலியட்ட යමුද. අපි එළියට යමුද. நாங்கள் வெளியால் போவோமா. අපි එළියට යමුද. இப்போ තාම අපි ගියේ නැහැ. ඒ හින්දා අපි අනාගත කාල වාක්‍යයට තමයි මේක පාවිච්චි කරන්නේ. இன்னும் நாங்கள் போகலை. அப்போ இனித்தான் நாங்கள் வெளியால் போக போகிறோம். நாங்கள் வெளியால் போவோமா அப்படி கேட்கும்போது අපි එළියට යමුද. අපි එළියට යමුද. நாங்கள் வெளியால் போவோமா. அதே மாதிரி நாங்கள் வெளியால் போகவா என்று கேட்கும் தானே. நாங்கள் வெளியால் போகையா, நாங்கள் வெளியால் போகையா, நாங்கள் வெளியால் போகவா அப்படி கேட்கும்போது අපි එළියට යන්නද. අපි එළියට යන්නද. நாங்கள் வெளியால் போகையா, நாங்கள் வெளியால் போகவா දෙකම එකයි. අපි එළියට යන්නද, நாங்கள் வெளியால் போகையா, අපි එළියට යන්නද. நாங்கள் வெளியால் போவோமா என்று ஒரு ஆள்கிட்ட கேட்கும்போது අපි එළියට යමුද. நாங்கள் வெளியால் போவோமா, අපි එළියට යමුද. அந்த மாதிரி வரும். அடுத்த வசனம் நான் நாளைக்கு வரவா. நான் நாளைக்கு வரவா, நான் நாளைக்கு வரையா அப்படி கேட்கும்போது மம හෙට එන්නද. மம හෙට එන්නද. நான் நாளைக்கு வரவா, நான் நாளைக்கு வரவா. மம හෙට එන්නද. நான் நாளைக்கு வரையா, மம හෙට එන්නද. அந்த மாதிரி வரும். அடுத்த வசனம் ඊළඟ වාක්‍යය நாங்கள் பிறகு போகையா அப்படி கேட்போம் தானே. நாங்கள் பிறகு போகையா, நாங்கள் பிறகு போகவா அப்படி கேட்கும்போது අපි පස්සේ යන්නද. நாங்கள் பிறகு போகவா, අපි පස්සේ යන්නද. நாங்கள் பிறகு போகவா. එහෙම නැත්නම් අපි පස්සේ යන්නද, நாங்கள் பிறகு போகையா அந்த மாதிரி நாங்கள் கேட்கலாம். நாங்கள் பிறகு போகையா, අපි පස්සේ යන්නද அந்த மாதிரி வரும். நான் நாளைக்கு போகிறேன், இன்னும் போகலை, நாளைக்கு தான் போகிறோம். அப்போ அந்த டைமில் நாங்கள் சொல்லலாம், எங்களால் சொல்ல முடியும் மம හෙට යනවා. மம හෙට යනවා. நான் நாளைக்கு போகிறேன், மம හෙට යනවා. ஆனால் எதிர்கால வாக்கியம் தான் இது. ஆனால் நவாண்டு முடியுது. எதிர்கால வசனங்கள் அவங்க நவா பயன்படுத்தின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நவா பயன்படுத்தி சொல்லும்போது அது நிகழ்கால வசனத்தை குறிக்கும். நான் சாப்பிடுகிறேன், மம கனவா. நான் போகின்றேன், மம யனவா. நாளைக்கு நான் போகிறேன், நாளைக்கு நான் போகிறேன் அப்படி சொல்லும்போதும் மம හෙට යනවා. நாளைக்கு நான் போகிறேன், மம හෙට යනවා. நாளைக்கு நான் வாரேன், மம හෙට එනවා.
நாளைக்கு நான் வாரேன் மம ஹெட்ட என்னவா. நாளைக்கு நான் அவரோட கதைக்கிறேன் மம ஹெட்ட ஏத் எக்க கதாகரணவா. மம ஹெட்ட நாளைக்கு நான் ஏத் எக்க அவரோட கதாகரணவா கதைக்கிறேன். இந்த மாதிரி எதிர்கால வசனங்களை சொல்கிறதுக்கும் இந்த நவா நவா என்ற பயன்பாடு சிங்களத்தில் பயன்படுத்தப்படும். அவர் இரவைக்கு கொழும்புக்கு போகிறார். அவர் இரவைக்கு கொழும்புக்கு போகிறார் அப்படி சொல்லுவோம் தானே. இன்னும் போகலை, இரவைக்கு தான் போக போகிறார். அப்போ அது ஒரு எதிர்கால ஒரு வசனம். தமிழ்லேயும் சிங்களத்துலேயும் அந்த மாதிரி தான் வரும். அவர் இரவைக்கு கொழும்புக்கு போகிறார் என்று சொல்லும்போது ஏயா ரேட்ட கொழம்பையானவா. ஏயா ரேட்ட கொழம்பையானவா. ஏயா ரேட்ட கொழம்பையானவா. அவர் இரவைக்கு கொழும்புக்கு போகிறார். ஏயா ரேட்ட கொழம்பையானவா. அவர் இரவைக்கு கொழும்புக்கு போகிறார். ஏமக்கு எண்ணோன்னு. நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன். நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படி சொல்லுதானே. நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது மம மேக்க அனிவாரேன் கியனவா. மம மேக்க அனிவாரேன் கியனவா. நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன். சொல்லுவேன் கதாகத்தி சொல்லுவேன். நான் இதை கண்டிப்பாக சொல்லுவேன். நான் இதை கட்டாயம் சொல்லுவேன். மம மேக்க அனிவாரேன் கியனவா. அந்த மாதிரி வரும். அவர் நாளைக்கு வர மாட்டார். எதிர்காலத்தில் ஒரு எதிர்மறை வசனம் ஒன்று உருவாக்குறது. அவர் நாளைக்கு வரமாட்டார் அப்படி சொல்லும்போது ஏயா ஹெட்ட என்னென்ன. ஏயா ஹெட்ட என்னென்ன. இதை கதைக்கும் போது சேர்த்து சொல்லுவாங்க. ஏயா ஹெட்ட என்ன. ஏயா ஹெட்ட என்ன. என்ன அல்லது என்னென்ன ரெண்டுமே ஒன்று தான். ஏயா ஹெட்ட என்ன. அவர் நாளைக்கு வரமாட்டார். நான் நாளைக்கு வரமாட்டேன்டா. ஏயாவுக்கு பதிலாக மமையை தூக்கி போட்டோம்னா சரி. நான் நாளைக்கு வரமாட்டேன். மம ஹெட்ட என்ன. சார் நாளைக்கு வரமாட்டார். சார் ஹெட்ட என்ன. நீங்கள் நாளைக்கு வரமாட்டீங்க. ஒயா ஹெட்ட என்ன. நீங்கள் நாளைக்கு வரமாட்டீங்க. பொறுக்கி அன்னைப்பா போய் சொல்லாதீங்க. நீங்கள் நாளைக்கு வரமாட்டீங்க. ஒயா ஹெட்ட என்ன. என்னென்னு சொல்லலாம். அதை சுருக்கி ஒயா ஹெட்ட என்ன அந்த மாதிரி சொல்லலாம். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். மம மொக்குத். மம மொக்குத் நான் ஒன்றும். கியன்னே அதை சேர்த்து சொல்லுவோம். கியன்ன மம மொக்குத் கியன்ன நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். மம மொக்குத் கியன்ன நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஒயா பயவேன்னேப்பா நீங்கள் பயப்படாதீங்க. மம மொக்குத் கியன்ன நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். மம மொக்குத் கியன்ன நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதே போல் சார் நாளைக்கு போக மாட்டார். சார் நாளைக்கு போக மாட்டார் இப்படி சொல்ல மாட்டார் ஒரு வசனத்தை. சார் ஹேட்ட எண்ணென. சார் ஹேட்ட எண்ணென. சார் நாளைக்கு போக மாட்டார். நீங்கள் நாளைக்கு போக மாட்டீங்களா என்று எதிர்காலத்தில் ஒரு எதிர்மறை கேள்வி வசனத்தை உருவாக்கும் போது நீங்கள் நாளைக்கு போக மாட்டீங்களா அப்படி கேட்கும்போது ஒயா ஹேட்ட எண்ணெ நெத்த. ஒயா இதை சேர்த்து சொல்லுவாங்க. ஒயா ஹேட்ட எண்ணெத்த நீங்கள் நாளைக்கு போக மாட்டீங்களா. ஒயா ஹேட்ட எண்ணெத்த நீங்கள் நாளைக்கு போக மாட்டீங்களா. இதே போல் நீங்கள் நாளைக்கு போகிறல்லையா இதுவும் ஒரு எதிர்கால வசனம் தான். எதிர்மறையாக கேட்போம். நீங்கள் நாளைக்கு போகிறல்லையா அப்படி கேட்கும்போதும் அதே தான் வரும். ஒயா ஹேட்ட எண்ணெத்த. ஒயா ஹேட்ட எண்ணெத்த நீங்கள் நாளைக்கு போகிறல்லையா. நீங்கள் நாளைக்கு வரமாட்டிங்களா. ஒயா ஹேட்ட என்னத்த. ஒயா ஹேட்ட என்னத்த நீங்கள் நாளைக்கு. ஒயா ஹேட்ட என்னத்த வரமாட்டிங்களா. நீங்கள் நாளைக்கு வரமாட்டிங்களா. ஒயா ஹேட்ட என்னத்த நீங்கள் நாளைக்கு வரமாட்டிங்களா அப்படி வரும். இதை சொல்ல மாட்டிங்களா. மேக்க கியன்னத்த. இதை சொல்ல மாட்டிங்களா. மேக்க கியன்னத்த. இதை சொல்ல மாட்டிங்களா. மேக்க கியன்னத்த அந்த மாதிரி வரும். எங்களுக்கு அவர் ஏச மாட்டார் அப்படி சொல்லுவோம் தானே. எங்களுக்கு அவர் ஏச மாட்டார் அப்படி சொல்லும்போது ஏயா ஆப்பிட்ட பனின்னென. ஏயா ஆப்பிட்ட பனின்னென அவர் எங்களுக்கு ஏச மாட்டார். ஏயா ஆப்பிட்ட பனின்னென இதை சேர்த்து சொல்லலாம். ஏயா ஆப்பிட்ட பனின்ன. ஏயா ஆப்பிட்ட பனின்ன அவர் எங்களுக்கு ஏச மாட்டார் அப்படி வரும். சார் பிறகு சொல்லுவார். சார் பிறகு சொல்லுவார். அந்த சாருக்கு பதிலாக அவர் அவங்க அந்த மாதிரி என்ன வேண்டாலும் மாற்றிக்கொள்ள. நான் பொதுவாக சார் ரெண்டு போடுறேன். சார் அதை சொல்லுவார் என்று எதிர்காலத்தில் சொல்லும்போது சார் ஏக்க கியாய். சார் அதை சொல்லுவார். சார் அதை சொல்லுவார். சார் ஏக்க கியாய். அவர் பிறகு சொல்லுவார் என்று சொன்னால் ஏயா பஸ்ஸே கியாய். அவர் பிறகு சொல்லுவார். ஏயா பஸ்ஸே கியாய். இது எல்லாமே பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிறானா. எதிர்மறை வசனங்கள் எதிர்கால வசனங்கள், நேர்மறை வசனங்கள் எதிர்காலத்தில், இப்படி நிறைய வடிவங்களில் எதிர்காலத்தில் வசனங்கள் பயன்படுத்தப்படும். அவர் பிறகு சொல்லுவார். ஏயா பஸ்ஸே கியாய். அவர் பிறகு வருவார். ஏயா பஸ்ஸே எய். அவர் பிறகு வருவார். ஏயா பஸ்ஸே எய். சார் நாளைக்கு வருவார். சார் ஹேட்ட எய். சார் நாளைக்கு வருவார். சார் ஹேட்ட எய். நாளைக்கு அவர் வருவாரா. எதிர்காலத்தில் ஒரு கேள்வி வசனம். நாளைக்கு அவர் வருவாரா அப்படி கேட்கும்போது ஏயா ஹேட்ட எய்த. ஏயா ஹேட்ட எய்த அவர் நாளைக்கு வருவாரா. ஏயா ஹேட்ட எய்த அவர் நாளைக்கு வருவாரா இந்த மாதிரி கேட்கலாம். ஏயா ஹேட்ட எய்த. அப்போ அவர் நாளைக்கு போவாரான்னு கேட்டால் அவர் நாளைக்கு போவாரா அப்படி கேட்கும்போது
එයා හෙට යයිද? එයා හෙට යයිද? அவர் நாளைக்கு போவாரா அப்படி கேட்கலாம். நாளைக்கு ஃபைலை பார்ப்பார். நாளைக்கு ஃபைலை பார்ப்பார். நாளைக்கு ஃபைலை பார்ப்பார் அப்படி சொல்லும்போது හෙට ෆයිල් එක බලයි. හෙට ෆයිල් එක බලයි. நாளைக்கு ஃபைலை பார்ப்பார். හෙට ஃபைல் එක බලයි. நாளைக்கு ஃபைலை பார்ப்பார். හෙට ஃபைல் එක බලයි. இந்த மாதிரி நாங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த வசனம், அவர் வருவாரோ தெரியாது. நாளைக்கு அவர் வருவாரோ தெரியாதுன்னு சொல்லுவோம் தானே. எதிர்காலத்தில் அவர் வருவாரோ தெரியாது. එයා එයිද දන්නේ නැහැ. එයා එයිද දන්නේ නැහැ. அவர் நாளைக்கு வருவாரோ தெரியாது. එයා හෙට அவர் நாளைக்கு எய்த දන්නේ නැහැ. அவர் நாளைக்கு வருவாரோ தெரியாது. එයා හෙට எய்த දන්නේ නැහැ. இது சேர்த்து சொல்லலாம். එයා හෙට எய்த දන්නේ. එයා හෙට எய்த දන්නේ. அவர் நாளைக்கு வருவாரோ தெரியாது. அவர் நாளைக்கு வருவாரோ தெரியாது. මේ විදියට පාඩම් කරගෙන මේ විදියට කතා කරන්න උත්සාහ කරන්න. இந்த மாதிரி இந்த வசனங்களை மனப்பாடம் செய்து பாடமாக்கி இதே போல் கதைக்க முயற்சி செஞ்சிங்கன்னா ஈஸியாக அவங்களால வசனங்களை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது மூலமாக வார பேர் சொற்கள் வினை சொற்களை ஞாபகம் வச்சு உங்களால் கதைக்கக்கூடிய மாதிரியுமே இருக்கும். මේ විදියට වාක්‍ය ටික පාඩම් කරලා කතා කරද්දී මේකේ තියෙන නාමපද ක්‍රියාපද වාක්‍ය රීති ඒ වගේ ගොඩක් දේවල් ඕගලන්ට ඉගෙන ගන්න පුළුවන් නේද? ඉගෙනගෙන හොඳට කතා කරන්න පුළුවන් වෙයි. இந்த மாதிரி விஷயங்களை படித்து உங்களால் ஈஸியாக நல்லா கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவர் நாளைக்கு வருவாரோ தெரியாது. එයා හෙට එයිද දන්නේ. அவர் நாளைக்கு வருவாரோ தெரியாது. එයා හෙට எய்த දන්නේ. அந்த மாதிரி வரும். நாங்கள் கேட்டு பார்ப்போமா? இன்னும் கேட்கல, இனித்தான் கேட்க போகிறோம். அப்போ நம்ம ஒரு ஐடியா ஒன்று எடுக்கிறோம். நாங்கள் கேட்டு பார்ப்போமா? நாம் கேட்டு பார்ப்போமா? நாம் கேட்டு பார்ப்போமா? කොහොමද කියන්නේ? අපි අහලා බලමුද? අපි අහලා බලමුද? අපි நாங்கள் அஹலா கேட்டு பலமுத பார்ப்போமா? அப்படி அகல பலமுத நாங்கள் கேட்டு பார்ப்போமா? நாம் போய் பார்ப்போமா? நாங்கள் போய் பார்ப்போமா அப்படி கேட்கும்போது அப்படி கிஹில்ல பலமுத. அப்படி கிஹில்ல பலமுத நாங்கள் போய் பார்ப்போமா? அப்படி கிஹில்ல பலமுத இந்த மாதிரி வரும். நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். இன்னும் சொல்லலை, நம்ம ஒரு ஐடியா சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது ஒயா பொட்டக் கீழே பலன்னகோ, ஒயா பொட்டக் கீழே பலன்னகோ, நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் ஒயா பொட்டக், ஒயா சுட்டக், ஒயா டிகக் இந்த மூன்றில் ஏதாவதுண்டாலும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நான் இதில் ஒயா பொட்டக்ன்றதை பயன்படுத்துகிறேன். நீங்கள் கொஞ்சம் ஒயா பொட்டக் ஏமத்தம் ஒயா சுட்டாக் நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். கீழே பலன்னகோ நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். ஒயா சுட்டக் கீழே பலன்னகோ, ஒயா சுட்டக் கீழே பலன்னகோ நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். ஒயா சுட்டாக் அகலா பலன்னகோ, ஒயா சுட்டக் அகலா பலன்னகோ நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் கதைச்சி பாருங்களேன். ஒவ்வொரு அழகழகாக வசனங்களை மாற்றலை நாங்கள். நீங்கள் கொஞ்சம் கதைச்சி பாருங்களேன். இன்னும் கதைக்கலை, நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் கதைச்சி பாருங்களேன் அப்படி சொல்லும்போது ஒயா சுட்டக் கதாகரில் பலன்னகோ, ஒயா சுட்டக் கதாகரில் பலன்னகோ நீங்கள் கொஞ்சம் கதைச்சி பாருங்களேன். ஒயா சுட்டக் கதாகரில் பலன்னகோ, ஒயா சுட்டக் கதாகரில் பலன்னகோ நீங்கள் கொஞ்சம் கதைச்சி பாருங்களேன். நீங்கள் கொஞ்சம் கதைச்சி பாருங்களேன். මේ විදියට අපිට කතා කරන්න පුළුවන්. ඊළඟ වාක්‍යය. அடுத்த வசனம், நாளைக்கு வாங்கலாம் பாப்போம் அப்படி சொல்கிறோம். நாளைக்கு வாங்கலாம் பாப்போம் அப்படி சொல்லும்போது හෙට එන්නකෝ බලමු, හෙට එන්නකෝ බලමු, හෙට එන්නකෝ බලමு, நாளைக்கு வாங்கலாம் பாப்போம், நாளைக்கு வாங்கலாம் பாப்போம், හෙට එන්නකෝ බලමු, நாளைக்கு வாங்கலாம் பாப்போம், හෙට එන්නකෝ நாளைக்கு வாங்கலன், பலமு பார்ப்போம். இப்போ நாங்கள் சேர்த்து சொல்லும்போது හෙට එන්නකෝ බලමு, நாளைக்கு வாங்கலாம் பாப்போம் இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த வசனம் ඊළඟ வாக்கிய, நாளைக்கு வரும்போது கோல் பண்ணிவிட்டு வாங்க. இன்னும் வரல, நாளைக்கு தான் அவர் வர போகிறார். அப்போ இது ஒரு எதிர்கால வசனம் தானே. நாளைக்கு வரும்போது கோல் பண்ணிவிட்டு வாங்க இப்படி சொல்கிறோம். හෙට එනකොට நாளைக்கு வரும்போது, හෙට එනකොට நாளைக்கு வரும்போது கோல் கரலா என்ன கோல் பண்ணிவிட்டு வாங்க. கோல் கரலா என்ன கோல் பண்ணிவிட்டு வாங்க. හෙට එනකොට கோல் கரலா என்ன நாளைக்கு வரும்போது கோல் பண்ணிவிட்டு வாங்க. හෙට එනකොට நாளைக்கு வரும்போது கோல் கரலா என்ன கோல் பண்ணிவிட்டு வாங்க. හෙට එනකොට கோல் கரலா என்ன நாளைக்கு வரும்போது கோல் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் போகும்போது சொல்லிவிட்டு போங்க. இப்படி ஒரு வசனம், அதே பேட்டர்ன். நீங்கள் போகும்போது சொல்லிவிட்டு போங்க. இன்னும் போகலை, எதிர்காலத்தில் போகும்போது சொல்லிவிட்டு போங்க அப்படி சொல்ல போகிறோம். தாம ගියේ ඔයා යනකොට කියලා යන්න ඒම තමයි අපි කියලා යන්නේ. කියන්නේ යන්නේ. அப்போ நாங்கள் சொல்லலாம், ஒயா යනකොට நீங்கள் போகும்போது, ஒயா යනකොට நீங்கள் போகும்போது කියලා යන්න சொல்லிவிட்டு போங்க. நீங்கள் போகும்போது சொல்லிவிட்டு போங்க. ஒயா යනකොට කියලා යන්න. நீங்கள் போகும்போது சொல்லிவிட்டு போங்க. ஒயா යනකොට කියලා යන්න.
ඔයා යනකොට நீங்கள் போகும்போது කියලා යන්න சொல்லிட்டு போங்க. මම ගිහිල්ලා එන්නම්. மம கிஹில்லா என்ன இதையே அவங்க பேசும்போது இந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. மங்கீலா என்னாங், மங்கிஹிலா என்னாங், அந்த மாதிரி. மங்கீலா என்னாங், நான் போயிட்டு வாரேன், இன்னும் போகலை, நாங்கள் போயிட்டு பிறகு வாரன் என்ற ஐடியாவில் சொல்லுவோம். நான் போயிட்டு வாரன், இன்னும் போகலை, போக முதல் சொல்லுவோம் நான் போயிட்டு வாரன். அப்படி சொல்லும்போது மங்கீலா என்னாங், மங்கீலா என்னாங், அல்லது இந்த மாதிரி சொல்லலாம் மம கிஹில்லா என்னாம். ரெண்டுமே ஒன்று தான். மம கிஹில்லா என்னாம். ஸ்போக்கனில் கூடுதலாக பயன்படுத்துவாங்க. மங்கீலா என்னாங், மங்கீலா என்னாங், நான் போயிட்டு வாரன், நான் போயிட்டு வாரன், மங்கீலா என்னாங், இந்த மாதிரி. அடுத்த வசனம் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம், இந்த மாதிரி சொல்லுவோம் தானே, அதுக்கு சொல்லுவாங்க. அடுத்த வசனம் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம், இந்த மாதிரி சொல்லும்போது அப்பி பலலக்கி அண்ணம், அப்பி பலலக்கி அண்ணம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம், அப்பி பலலக்கி அண்ணம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். அப்பி நாங்கள் பலலா பார்த்துட்டு கியண்ணம் சொல்கிறோம், கதாகிருதி சொல்கிறோம், கதைக்கும்போது சொல்கிறோம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம், அந்த மாதிரி சொல்லும்போது அப்பி பலலக்கி அண்ணம், நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம். நாங்கள் பார்த்துட்டு கோல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்பி பலலா கோல் கரண்ணம், அப்பி பலலா கோல் கரண்ணம். நாங்கள் கதைச்சிட்டு சொல்கிறோம், அப்பி கதாகரலா கியண்ணம், நாங்கள் கதைச்சிட்டு சொல்கிறோம், அப்பி கதாகரலா கியண்ணம், நாங்கள் கதைச்சிட்டு சொல்கிறோம், அப்பி கதாகரலா கியண்ணம். அந்த மாதிரி எங்களால் பயன்படுத்த முடியும். நான் நாளைக்கு வரவா, நான் நாளைக்கு வரவா அப்படி கேட்போம் தானே. நான் நாளைக்கு வரையா, நான் நாளைக்கு வரவா, அந்த மாதிரி கேட்கும்போது மம ஹேட்ட என்னது, மம ஹேட்ட என்னது, நான் நாளைக்கு வரவா, மம ஹேட்ட என்னது, நான் நாளைக்கு வரவா, மம ஹேட்ட என்னது, அந்த மாதிரி பயன்படுத்துவோம். அதே போல் அடுத்த வசனம் நாங்கள் இதை எடுக்கவா, இன்னும் எடுக்கலை, இனித்தான் எடுக்க பார்க்குறோம். அப்போ நாங்கள் கேட்கலாம் நாங்கள் இதை எடுக்கவா அண்டு கேட்கும்போது அப்பி மேக்கு அண்ணதை, அப்பி மேக்கு அண்ணதை, நாங்கள் இதை எடுக்கவா அந்த கேட்கலாம். அதே போல் நான் இதை எடுக்கவா என்று கேட்டால் அதுக்கு அப்பிக்கு பதிலாக நான். மம்ம மேக்கு காண்ணதை, மம்ம மேக்கு காண்ணதை, இது உங்களுக்கு சொல்ல கஷ்டமாண்டா. மங் மேக்கு காண்ணது, மங் மேக்கு காண்ணது, மங் மேக்கு காண்ணது, நான் இதை எடுக்கவா, அந்த மாதிரியும் பயன்படுத்தலாம். மம மேக்கு காண்ணதை, நான் இதை எடுக்கவா, இந்த மாதிரி தினமும் பயன்படுத்துகிற வசனங்கள் இது. நாங்கள் இந்த மாதிரி தான் டெய்லி பயன்படுத்துவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் இந்த மாதிரி வசனங்கள் இதே மாதிரி கதைச்சு சிங்களம் பேச முயற்சி செய்யுங்க. தேவை என்று சொன்னால் இந்த மாதிரி வசனங்களையே பயன்படுத்தி நீங்கள் கதைக்கலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள், புது புது வீடியோக்கள் பார்க்க படிக்க நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளாட்டி ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நண்பர்களும் படிக்கிறதுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் விரைவாக சந்திக்கிறேன். එවගේම සිංහල යාළුවන්ටත් කියන්න ඕනේ මේ වීඩියෝ එකට කැමති නම් ලයික් එක කමෙන්ට් එක දාගෙන යන්න. යාළුවන්ටත් ඉගෙන ගන්න ෂෙයා කරන්න අනිවාර්යෙන්. ඊළඟ වීඩියෝ එකේදී මේ විදිහට අලුත් දේවල් ගොඩක් අරන් ඉක්මනට හම්බෙන්නම්.